10th ஸ்டாண்டர்ட் மேத்ஸில் இம்பார்ட்டண்ட்டான ப்ராப்ளம் மட்டும் பார்க்கலாம். ஒரு கோபுரம் தரைக்கு செங்குத்தாக உள்ளது. கோபுரத்தின் அடிப்பகுதியிலிருந்து தரையில் 48 மீட்டர் தொலைவில் உள்ள ஒரு புள்ளியிலிருந்து கோபுர உச்சியின் ஏற்ற கோணம் 30 டிகிரி எனில் கோபுரத்தின் உயரத்தை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஹைட் வந்து கேட்டிருக்காங்க. கோபுரத்துலேருந்து ஒருத்தர் பார்க்குறாரு, 48 மீட்டர் டிஸ்டன்ஸில் இருந்து ஏற்ற கோணம் அப்படின்னா இப்படி பார்க்குற மேலே பார்க்குற ஆங்கிள் அது வந்து 30 டிகிரி அப்படின்னா வந்துட்டு அந்த ஹைட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இப்போ வந்து ஆப்போசிட் சைடு தேவைப்படுது. அது போக வந்து அடிப்பக்கம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்போசிட் பை அட்ஜசென்ட்டு. ஸோ இது அப்போனா tan θ எடுத்தால் தான் வந்து ரெண்டு சைடும் கவர் ஆகும். ஸோ tan 30 டிகிரி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா h/48 tan 30யோட வேல்யூ 1/√3. ஸோ அதிலேருந்து h வேல்யூ வந்து கண்டுபிடிச்சிடலாம். அதே மாதிரி தரையிலிருந்து ஒரு பட்டம் 75 மீட்டர் ஹைட்டில் வந்து பறந்துக்கிட்டு இருக்குது. ஒரு நூல் கொண்டு தற்காலிகமாக தரையின் ஒரு புள்ளியில் பட்டம் கட்டப்பட்டுள்ளது அப்படின்னா நூல் தரையுடன் ஏற்படுத்தும் சாய்வு கோணம் 60 டிகிரி. 60 டிகிரி அப்படின்னா நூலின் நீளம் காண்க. ஸோ இந்த நூலின் நீளம் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இதுதான் செங்கணம் கோணம்னா இதுதான் கர்ணம்னா நம்ம கண்டுபிடிக்கணும். நமக்கு வந்து இதுதான் ஆங்கிளா. ஸோ ஆப்போசிட் சைடு தெரியும், கர்ணம் தெரியும். ஆப்போசிட் சைடு தெரியும், கர்ணம் தெரியும் அப்படின்னா வந்து sin θ தான் வந்து இதுக்கு செட் ஆகும் இல்லையா. ஸோ sin 60 டிகிரி போட்டு அந்த 75 போட்டு கீழே ஏசி அந்த நூலின் நீளம் ஓகேவா இதுதான். ஸோ அதிலேருந்து நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். அவ்வளோதான். இரு கப்பல்கள் கலங்கரை விளக்கத்தின் இரு பக்கங்களின் கடலின் பயணம் செய்கின்றன. ரெண்டு கப்பல் ரெண்டு பக்கம் வந்து பயணம் செய்கிறது. இது கலங்கரை விளக்கத்தின் ரெண்டு சைடு பயணம் செய்கிறது. இரு கப்பல்களிலிருந்து கலங்கரை விளக்கத்தின் உச்சியின் ஏற்ற கோணம், இங்கேருந்து ஏற்ற கோணம் 45 டிகிரி, இங்கேருந்து ஏற்றக்கோணம் 30 டிகிரி அப்படின்னா கலங்கரை விளக்கத்தின் உயரம் 200 மீட்டர் அதுவும் கொடுத்தாச்சு. இரு கப்பல்களுக்கு இடையே உள்ள தொலைவை காங்க. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இதில் ஆக்சுவலி வந்து வெவ்வேறு ஏற்றக்கோணம் இருக்குது. ஸோ அதனால் இந்த டிஸ்டன்ஸும் ஈக்குவலா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஓகேவா. ஸோ இப்போ இந்த சைடில் வந்து நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா வந்து ஆப்போசிட் வந்து தெரியும், நமக்கு வந்து அட்ஜசென்ட் தெரியணும். ஸோ ஆப்போசிட் பை அட்ஜசென்ட் அப்படின்னா tan θ வரும். ஸோ tan 30 = 200 அது ஒரு வேல்யூ வந்து ஏசின்னு கூட வச்சுக்கலாம். அதே மாதிரி இந்த சைடில் வந்து tan 45 டிகிரி = 200/AD தெரியணும். ஸோ வந்து இந்த tan 30 1/√3 tan 45 1 அப்படி போடும்போது ரெண்டுத்தோட வேல்யூவும் கிடச்சிடும். இப்போ நமக்கு தேவையானது வந்து இந்த ஹோல் டிஸ்டன்ஸு. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணுறப்போ நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். அடுத்தது வந்து தரையின் மீது ஒரு புள்ளியிலிருந்து 30 மீட்டர் உயரமுள்ள கட்டடத்தின் மேலே ஒரு கோபுரத்தின் அடி மற்றும் உச்சியின் ஏற்ற கோணங்கள் முறையே. அதாவது தரையில் இருக்க ஒரு புள்ளியிலேருந்து ஒரு கட்டடத்தோட, அதாவது கட்டடத்துக்கு மேலே ஒரு டவர் மாதிரி இருக்குது. ஸோ அந்த கோபுரத்தின் அடி மற்றும் அந்த உச்சி இதோட ஏற்ற கோணங்கள் முறையே. ஒன்று வந்து 40 கம்மியாக இருக்குது 45 டிகிரி, மேலே இருக்குது 60 டிகிரி அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ கோபுரத்தின் உயரத்தை காண்க. அந்த பில்டிங் உயரத்தை கேட்கல, கோபுரத்தின் உயரம் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. அந்த கட்டடத்தின் உயரம் ஆல்ரெடி 30 மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ கட்டடத்தின் உயரம் 30 மீட்டர் கொடுத்துட்டாங்க. இந்த டிஸ்டன்ஸ் மட்டும்தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இது வந்து ரெண்டு ரெக்டாங்குலர் ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கா. ஸோ இது ஒரு ட்ரையாங்கிள், இது ஒரு ட்ரையாங்கிள். ஸோ நமக்கு இப்போ என்ன வேணும், இந்த ஹைட்டு மட்டும்தான் வேணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து tan θ வந்துட்டு ஃபஸ்ட்டு 60 டிகிரிக்கு எடுக்கிறோம். 60 டிகிரினா அந்த பெரிய டிஸ்டன்ஸு. ஸோ பெரிய டிஸ்டன்ஸ் வந்து இந்த 30ன்றது தெரியும், மேலே இருக்க டிஸ்டன்ஸ் தெரியாது. ஸோ அதை ஹெச்னு வச்சுக்கிறோம். 30 + h/BP. கீழே இருக்கிறதும் தெரியாது இல்லையா. ஸோ நம்ம BP அப்படியே வச்சுக்கிறோம். அடுத்து tan 45 டிகிரி, இந்த ஹைட்டு மட்டும் எடுக்கிறோம். ஸோ tan 45 டிகிரி = 30 திரும்ப அதே வேல்யூ BP. ஸோ இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறப்போ BPயோட வேல்யூ 30 அப்படின்னு கிடச்சிருது. ஸோ வந்து நமக்கு இந்த டிஸ்டன்ஸ் கிடச்சிருது. ஸோ இந்த 30யை கொண்டு போய் நம்ம அங்கே போடுறோம். ஓகேவா. tan 60 வேல்யூ நமக்கு தெரியும் √3. ஸோ 30 + இந்த கண்டுபிடிச்ச வேல்யூ 30/30 அப்படின்னு போடுறப்போ நமக்கு ஹெச்சோட வேல்யூ வந்து நமக்கு கிடச்சிரும். ஓகேவா. அடுத்து ஒரு கால்வாயின் கரையில் ஒரு தொலைநோக்கி கோபுரம், ஒரு தொலைக்காட்சி கோபுரம் செங்குத்தாக உள்ளது. ஓகே. ஒரு தொலைக்காட்சி கோபுரம் வந்து இங்கே இருக்குது. அந்த கால்வாயின் மறுக்கரையில் உள்ள ஒரு பொருளிலிருந்து காணும்போது உச்சியின் ஏற்ற கோணம் 58. அந்த கால்வாயோட கால்வாயின் ஒரு கரையில் வந்து இந்த டவர் இருக்குது. இன்னொரு கரையில் இருந்து பார்க்குறப்போ 58 டிகிரி கோணத்து ஏற்ற கோணமாக வந்து அது இருக்கும். புள்ளியிலேருந்து விலகி ஒரே நேர்கோட்டில் 20 மீட்டர் தொலைவில், இங்கேருந்து கரெக்டாக 20 மீட்டர் டிஸ்டன்ஸ் போனதோ அந்த ஏற்ற கோணம் வந்து அது என்னவா மாறுது
அப்படின்னா 30 டிகிரியாக மாறுது. ஃபஸ்ட்டு வந்து ஏற்ற கோணம் வந்து 58 டிகிரியாக இருந்திருக்கு. ஓகேவா, கிட்ட இருந்து பார்க்கும்போது 58 டிகிரி. அடுத்து கொஞ்சம் தள்ளி போய் பார்க்கும்போது ஏற்ற கோணம் வந்து 30 டிகிரியாக மாறுது. எனில் கோபுரத்தின் உயரத்தையும் கால்வாயின் அகலத்தையும் காண்க. ஸோ கால்வாயின் அகலம்னா இது மட்டும்தான், இந்த அகலம் மட்டும் வேணும். அது போக வந்து கோபுரத்தின் உயரம் வந்து நமக்கு வேணும். ஓகேவா, இப்போ வந்து ஃபஸ்ட்டு இந்த ரெக்டாங்கிள் ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா tan 50 டிகிரி இஸ் ஈக்குவல் டு ஏபி பை பிசி. ஓகேவா, ஏபி ஆக்சுவலி ஏபி வேல்யூவும் நமக்கு கொடுக்கல, இந்த டிஸ்டன்ஸும் கொடுக்கல. ஸோ இதுதான் கண்டுபிடிக்க வேண்டிய டிஸ்டன்ஸ் வேறு. ஸோ ரெண்டையுமே நம்ம வந்து இந்த நேமால் மட்டும் ஏபி பை பிசி அப்படின்னு எழுதிக்கிறோம். tan 58 டிகிரியோட வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து எழுதிக்கிறோம். இது ரெண்டுமே தெரியாது, இது ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கிறோம். அடுத்து tan 30 டிகிரி. tan 30 டிகிரி பொறுத்த வரைக்கும் ஏபி பை இந்த டிஸ்டன்ஸு. ஸோ இது வந்து நமக்கு தெரியாது. ஸோ அது வந்து பிசினே இருக்கட்டும். அது போக வந்து இந்த 20 மீட்டருன்றது தெரியும். ஸோ பிசி ப்ளஸ் 20 கீழே மேலே வந்து ஏபி பை பிசி ப்ளஸ் 20 tan 30 வேல்யூவை போடுறோம். இப்போ வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறப்போ நமக்கு இங்கே வந்துட்டு ஏபிக்கு பதிலாக நமக்கு ஆல்ரெடி வந்து இந்த வேல்யூ தெரியும். ஸோ இங்கே என்ன இருக்குது, ஏபியும் இருக்குது பிசியும் இருக்குது. ஸோ நமக்கு இப்போ ஏபியோட வேல்யூ வந்து தெரியும். எப்படின்னா 1.6 இன்ட்டு பிசி அப்படின்னு கிராஸ் மல்டிப்ளை பண்ணோன்னா அப்படி வருமா. ஸோ அதை வந்து இதில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ அது மூலமாக நமக்கு என்ன கிடச்சிரும், பிசியோட வேல்யூ கிடச்சிரும். ஸோ பிசி வேல்யூ வச்சு அதை வந்து திரும்ப அகைன் இதில் போட்டோம்னா ஏபி வேல்யூ கிடச்சிருமா. ஸோ ஏபி வேல்யூவும் கிடச்சிருச்சு, பிசி வேல்யூவும் கிடச்சிருச்சு. நமக்கு வந்து நமக்கு இந்த டிஸ்டன்ஸ் தான் பிசி, இதுவும் கேட்டிருக்காங்க, கால்வாயின் அகலமும் கேட்டிருக்காங்க. ஸோ பிசி டிஸ்டன்ஸும் கிடச்சிருச்சு, ஏபின்றது தான் அந்த டவரோட ஹைட்டு. ஸோ அதுவும் கிடச்சிருச்சு. ஓகேவா, அடுத்து ஆக்சுவலி வந்து சால்வ் பண்ணுறதெல்லாம் வந்துட்டு நான் லைன் பை லைனாலாம் கொடுக்கல. ஏன்னா வந்து நம்ம ஸ்கூல் எக்ஸாமுக்கு படிக்கல, காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு படிக்கிறோம். ஸோ சால்வ் பண்ணுறதுக்குலாம் நமக்கு பேசிக்காகவே தெரிஞ்சிடும் இல்லையா. அதனால வந்து கான்செப்டை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். அடுத்து ஒரு விமானம் ஜியிலிருந்து 24 டிகிரி கோணத்தை தாங்கி 250 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஹெச்சை நோக்கி செல்கிறது. மேலும் ஹெச்சிலிருந்து 55 டிகிரி விலகி 150 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஜேயை நோக்கி செல்கிறது. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பாயிண்ட் ஜியில் இருக்குது, 24 டிகிரி கோணத்தில் வந்து 250 கிலோமீட்ரு தொலைவில் இருக்க ஹெச்சை நோக்கி போகுது. திரும்ப ஹெச்சில் இருந்து 55 டிகிரி திரும்ப விலகி 180 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஜேயை நோக்கி போகுது. ஸோ ஜியின் ஆக்சுவலி இந்த சம் வந்துட்டு ரொம்ப பெரிய சம்மாக இருக்கும். இது வந்து 1 மார்க்கில் கேட்குறது வந்து கொஞ்சம் அது கேட்க சான்ஸே கிடையாது. ஸோ நம்ம இது கூட ஸ்கிப் பண்ணிக்குவோம், அடுத்த சம்க்கு போயிடலாம். இது ஆக்சுவலி வந்து இது சொல்லப்போனால் இது இம்பார்ட்டண்ட்டான ப்ராப்ளம் தான். பட் வந்து இது ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் இம்பார்ட்டண்டான ப்ராப்ளம். காம்படிட்டிவ் எக்ஸாமில் 1 மார்க்கில் கேட்குறது இது வந்து ரொம்ப ரேர். அடுத்து படத்தில் உள்ளவர் ஒரு சமதள தரையில் 2 மரங்கள் உள்ளன. தரையில் உள்ள x1 என்ற புள்ளியில் நின்றது இரு மர உச்சிகளின் ஏற்றமும் 40 டிகிரி. எக்ஸிலிருந்து சிறிய மரத்திற்கான கிடைமட்ட தொலைவு 8 மீட்டர் மற்றும் 2 மரங்களின் உச்சிகளுக்குள்ள தொலைவு வந்து 20 மீட்டர். அப்படின்னா புள்ளி எக்ஸுக்கும் சிறிய மரத்தின் உச்சிக்கும் உள்ள தொலைவு. ஸோ வந்து ஒரு மரம் இருக்குது. ஸோ ஒரு இந்த சமதள பரப்பில் இருந்து ஒரு சின்ன மரமும் இருக்குது, இந்த இருக்குது. ஸோ இந்த எக்ஸுன்ற பாயிண்ட்லேருந்து 2 மரங்களின் ஏற்ற கோணமும் 40 டிகிரி அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதோட ஏற்ற கோணமும் 40 டிகிரி, அதே லைனில் தான் அதோட ஏற்ற கோணமும் 40 டிகிரி. சின்ன மரம் வந்து இந்த எக்ஸுன்ற பாயிண்ட்லேருந்து 8 மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. ஓகேவா, ஸோ வந்து இந்த சின்ன மரத்துக்கும் பெரிய மரத்துக்கும், சின்ன மரத்தின் உச்சிகளுக்கு, அதாவது 2 மரங்களுக்கு இடைப்பட்ட தொலைவு. ஓகேவா, அதை வந்து கண்டுபிடிக்கணும். 2 மரங்களுக்கு இடையுள்ள கிடைமட்ட தொலைவு கண்டுபிடிக்கணும். புள்ளி எக்ஸுக்கும் இதோட உச்சிக்கும் உள்ள தொலைவு. அப்போ இந்த டிஸ்டன்ஸும் கண்டுபிடிக்கணும். ஓகேவா, ஃபஸ்ட்டு வந்து இது 2க்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும், அப்புறம் இது கண்டுபிடிக்கணும். ஸோ வந்து நமக்கு 2 ட்ரையாங்கிள் வந்து கிடச்சிருச்சு. ஸோ இந்த பெரிய ட்ரையாங்கிள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இது எவ்வளோ இருக்குது, ஆக்சுவலி இது வந்து tan வந்து யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா நமக்கு வந்து தேவையானது வந்து என்னென்னா வந்து அட்ஜசன்ட் சைடு ஹைப்போட்டெனியூஸ் வேல்யூ தான் தெரியும். ஸோ அட்ஜசன்ட் பை ஹைப்போட்டெனியூஸ்னால் என்ன, காஸ் தான். ஸோ காஸ் 40 டிகிரி இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு இந்த சின்ன மரத்துக்கு 40 டிகிரி, இந்த சின்ன மரத்துக்கு எடுத்துக்கோமா. சின்ன மரத்துக்கு ஃபஸ்ட்டு எடுத்தோம்னா இந்த வேல்யூ வந்து நமக்கு தெரியும் 8, அட்ஜசன்ட் சைடு வந்து 8. அதே மாதிரி இது வந்து கர்ணம் இல்லையா, கர்ணம் வந்துட்டு
கர்ணம் தான் ஆக்சுவலி கேட்டிருக்காங்க. கர்ணம் தான் ஃபைனலாக நம்ம கண்டே பிடிக்கணும். ஸோ அதோட வேல்யூ தெரியாது. ஸோ இப்போ வந்து tan 40 டிகிரியோட வேல்யூ வந்து கொடுத்துருக்கு, cos 40 டிகிரியோட வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க. cos 40 வேல்யூ கொடுத்துருக்காங்களா? ஸோ cos 40 வேல்யூவை போட்டுட்டு இந்த 8 வந்து மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா நமக்கு இந்த வேல்யூ கிடச்சிரும். ஆல்ரெடி ஒரு ஆன்சர் வந்து கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து 2 மரத்தோட உச்சிக்கிடையே உள்ள தொலைவு வந்து 2 மரத்துக்குள்ள தொலைவு வந்து கண்டுபிடிக்கணும். அதுக்கு திரும்ப cos 40 போட்டோம் அப்படின்னா cos 40 டிகிரி பை அட்ஜசன்ட் சைடு என்ன இருக்குது 8 ப்ளஸ் இந்த ஏசின்ற வேல்யூ பை கீழே இந்த வேல்யூ வந்து இப்போ தான் கண்டுபிடிச்சோம் 10.44 ப்ளஸ் 20 போட்டோம்னா cos 40 வேல்யூ நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ போட்டோம்னா என்ன ஆயிரும், ஃபைனலி நமக்கு இந்த வேல்யூவும் கிடச்சிரும். அவ்வளோதான். அடுத்து எக்ஸசைஸ் 6.2ல் 10√3 மீட்டர் உயரமுள்ள கோபுரத்தின் அடியிலேருந்து 30 மீட்டர் தொலைவில் தரையிலிருந்து ஒரு புள்ளியிலேருந்து கோபுரத்தின் உச்சியின் ஏற்ற கோணத்தை காண்க. ஏற்ற கோணம் வந்து தெரியணும். இங்கே என்ன தெரியுது, 10√3ன்றது உயரம். ஓகேவா? 30 மீட்டர் தொலைவு அப்படின்னா அட்ஜசன்ட் சைடு. அட்ஜசன்ட் தெரியுது, ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். ஸோ tan θ போட்டோம்னா வந்து என்ன வேல்யூ வருதோ அந்த ஆங்கிளை பார்த்து போட்டுற வேண்டியதான். அடுத்து ஒரு சாலையின் இருபுறமும் இடைவெளியே இல்லாமல் வரிசையாக வீடுகள் தொடர்ச்சியாக உள்ளன. அதன் உயரம் வந்து 4√3 மீட்டர். பாதசாரி ஒருவர் சாலையின் மையப்பகுதியில் நின்று கொண்டு வரிசையாக உள்ள வீடுகளை நோக்கினார். 30 டிகிரி ஏற்ற கோணத்தில் பாதசாரி வீட்டின் உச்சியை நோக்குகிறார் எனில் சாலையின் அகலத்தை காண்க. ஸோ 2 சைடும் வீடு இருக்குது. சென்டரில் ஒருத்தர் நிற்கிறாரு. அந்த பில்டிங்கை எவ்வளோ ஏற்ற கோணத்தில் பார்க்குறாரு, 30 டிகிரி ஏற்ற கோணத்தில் பார்க்குறாரு. எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கார், உயரம் வந்து 4√3. ஓகேவா? நம்ம வந்து சாலையின் அகலத்தை தான் கண்டுபிடிக்கணும். ஸோ அவர் இருக்க டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிட்டோன்னா அது 2ஆல் மல்டிப்ளை போட்டோன்னா நமக்கு அந்த சாலையோட அகலம் கிடச்சிருமா? ஓகேவா? இப்போ வந்து ஆப்போசிட் தெரியணும், அட்ஜசன்ட் தெரியணும். ஸோ ஆப்போசிட் வந்து tan 30 டிகிரி இஸ் ஈக்குவல் டு 4√3 பை அந்த தெரியாத வேல்யூ வந்து எக்ஸு. ஸோ இது மூலமாக எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிருமா? அப்போ வித்னா வந்து 2 × x. ஸோ 2 × 12 24ன்னு சொல்லிட்டு ஆன்சர் வந்துடும். அவ்வளோதான். அடுத்து ஒருவர் அவர் வீட்டிற்கு வெளியே நின்று கொண்டு ஒரு ஜன்னலின் உச்சி மற்றும் அடி ஆகியவற்றை முடிவே 60 டிகிரி 45 டிகிரி ஏற்ற கோணங்களில் காண்கிறார் என்றில் அது உயரம் வந்து 150. அவரோட உயரம் வந்து 150 சென்டிமீட்டர். வீட்டிலிருந்து 5 மீட்டர் தொலைவில் அவர் உள்ளார் எனில் ஜன்னலின் உயரத்தை காண்க. அவர் ஃபஸ்ட்டு எவ்வளோ இருக்கார், 180 சென்டிமீட்டரில் இருக்கார். அவர் வீட்டிலேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கார், அதுதான் ரொம்ப முக்கியம். 5 மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கார். ஓகேவா? ஜன்னல் இதான் வந்து ஜன்னலோட பாட்டமை பார்க்குறதுக்கு 45 டிகிரி, ஜன்னலோட மேலே பார்க்குறதுக்கு 60 டிகிரி. ஸோ இதிலேருந்து நமக்கு என்ன வந்து நமக்கு தெரியணும்னா இந்த டிஸ்டன்ஸ் தெரியணும், அந்த ஜன்னலோட டிஸ்டன்ஸ் வந்து தெரியணும் ஃபஸ்ட்டு. ஃபஸ்ட்டு வந்து ஆப்போசிட்டு அட்ஜசன்ட் தான் நமக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ tan 40 டிகிரி வச்சோன்னா நமக்கு வந்து எது கிடைக்கும், இந்த டிஸ்டன்ஸ் கிடைக்கும். tan 60 வரும்போது இந்த ஹோல் டிஸ்டன்ஸ் கிடைக்கும். ஓகேவா? அந்த ஹோல் டிஸ்டன்ஸில் இருந்து இந்த 45 டிகிரியில் என்ன கண்டுபிடிச்சோமோ அந்த டிஸ்டன்ஸை கழிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த ஜன்னலோட ஹைட்டு கிடச்சிரும். ஸோ tan 45 ஈக்குவல் டு இது வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். ஸோ x/5. ஓகே, tan 45 வேல்யூ போட்டோம்னா நமக்கு என்ன கிடச்சிரும், எக்ஸோட வேல்யூ கிடச்சிரும். அதே மாதிரி tan 60 ஈக்குவல் டு x + h/5. ஸோ இதில் வந்து x + h-ஓட வேல்யூ வந்து நமக்கு tan 60 வேல்யூ போடுறப்போ கிடச்சிரும். ஸோ ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்ச வேல்யூவை செகண்ட் கண்டுபிடிச்ச வேல்யூவில் நமக்கு போடுறப்போ இது வந்து 500 அப்படின்னு கிடச்சிருக்கும். ஓகேவா? அதை வந்து போடுறப்போ ஹெச்சோட வேல்யூ கண்டுபிடிச்சிடும். அடுத்து 1.6 மீட்டர் உயரமுள்ள சிலை ஒன்று பீடத்தின் மேலே அமர்ந்துள்ளது. இது கூட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.